ஹலோ, வணக்கம். குழவியே கதை கேளு. நம்ம எல்லாருக்குமே கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு யானை மட்டும் தனியா சுத்திட்டே இருந்துச்சான். அதுக்கு மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு ஏக்கமாவே இருந்துச்சான். என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு நண்பன் இருந்தால், ஒரு நண்பன் இருந்தால் நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், ஜாலியா இருப்பேன், விளையாடுவேன் அப்படின்னு அதுக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சான். ஆனா அதுக்கு ஃப்ரெண்டே கிடைக்கல. உடனே அது என்ன பண்ணுச்சு, இந்த காட்டுக்குள்ளதான் நிறைய விலங்குகள் இருக்குல்ல, நம்ம போய் ஒரு விலங்கா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சான். திடீர்னு பார்த்தா தலைக்கு மேல யாரோ என்னடா அது, யாரோ தாவிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டான். யாரு தாவா மரத்துக்கு மேல? மங்கி. குரங்கு என்ன பண்ணுச்சு, இந்த மரத்துல அந்த மரத்துக்கு, அந்த மரத்துல இந்த மரத்துக்கு புஷ்ஷுன்னு தாவிட்டே இருந்துச்சான். குரங்கி குரங்கி நில்லு நில்லு நில்லு, நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறியா அப்படின்னு இது ரொம்ப சந்தோஷமா கேட்டுச்சான். குரங்கு அங்கேன்னு வந்து, நீயா? நான் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். உன்னால அந்த மாதிரி என் கூட இருக்க முடியாதுல்ல, அதனால இன்னொன்னால என் கூட ஃப்ரெண்டா ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தாவி குச்சி ஓடி போயிடுச்சான். யானைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி, அடுத்த விலங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்துச்சான். ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, கூச்சு 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 போய்கிட்டே இருந்தாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லி யானை உத்து பார்த்துட்டே இருந்துச்சான். ஒரு பொந்து கிட்ட போய் திரும்பி பார்த்துச்சான். முயலே, வா 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 வா, நீ நானும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த முயல் போய் பார்த்துச்சான். நீ ரொம்ப பெருசா இருக்கியே, நான் ரொம்ப குட்டியா இருக்கேனே, என்ன மாதிரி உன்னால குதிச்சு வர முடியாது, அதனால நீ நானும் ஃப்ரெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சான். என்னடா அது, முயலும் அப்படியே சொல்லிடுச்சே அப்படின்னு யானைக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் அது பாட்டுக்கு தும்பிக்கை ஆட்டி 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 நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அடுத்து யார் வரான்னு பார்ப்போம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க. என்னடா இவங்க இன்னும் சின்னதா இருக்காங்களே அப்படின்னு விட்டு பார்த்தா ஒரு பொந்துக்குள்ள ஓடி போய் வந்துட்டு தலையை மட்டும் வெளியில நீட்டுச்சான். நீட்டி இது பார்த்துட்டே இருந்தேன். இது வா இங்க வா, இன்னும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். நீ நானுமா, நான் ரொம்ப குட்டி, என் வீடும் ரொம்ப குட்டி, நீயும் நானும் இப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பொந்துக்குள்ள ஓடி போய் வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம யானைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தமா போய் ஒரு இடத்துல உட்காந்துச்சான். திடீர்னு பார்த்தா தட 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 எல்லா விலங்கும் ஓடுதான். என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா ஒரு கரடி வேகு 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 வேகுன்னு வந்துச்சான். நம்ம யானை என்ன பண்ணுச்சு, தும்பிக்கால டக்குன்னு அந்த கரடியை பிடிச்சிக்கிட்டு, நில்லு, எங்க இவ்வளவு வேகமா ஓடுறீங்க எல்லாம், அங்க ஒரு பெரிய புலி எங்களெல்லாம் துரத்திட்டு வருது, விடு விடு நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கரடி தப்பிக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுடுச்சு யானை. நம்ம யானை என்ன பண்ணுச்சு, போய் நின்னுச்சான். புலி நில்லு, அவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், எதுக்கு இப்படி விரட்டுற, நிறுத்து. உன் வேலை என்னமோ நீ அதை பார்த்துட்டு போ, என்னாலலாம் நிறுத்த முடியாது, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு உத, அந்த ஒரு உத விட்டோன்னு அந்த புலி என்ன பச்சு சுருட்டிக்கிட்டு போய் ஓரமா விழுந்துச்சான். ஏன்னா யானைக்கு ஒரு தனி பலம் உண்டு. புலியால சிங்கத்தாலலாம் அதை அடிக்கணும்னா பின்னாடி ஆலையோ ஏதோ ஒன்று பண்ணி தான் அதால அடிக்க முடியும். நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால புலி ஓடி போயிடுச்சா. உடனே திரும்பி பார்த்தா எந்தெந்த விலங்குகள், மற்ற தப்பிச்சு போன விலங்குகள் எல்லாம் யானை பின்னாடி வந்து நின்றுக்குச்சான். எல்லா விலங்கும் சொன்னிச்சான், நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட நண்பர்களா இருக்க மாட்டோம்னு சொன்னோம், ஆனா நீ எங்களை காப்பாத்திட்ட, ஆபத்தில் உதவும் நண்பனே உற்ற நண்பன்னு காமிச்சிட்ட, அதனால இன்னிலேருந்து நாங்க எல்லாருமே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்
அப்படின்னு சொல்லிச்சான். யானைக்கு ஒரு நண்பர்கள் தேட போய் பல நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டம் வருதோ நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, பாய்.